In this class, we will start with 91. Interest on loan loan or overdraft entry. It may be either paid by way of cash or check, or it may remain outstanding in advance. In this scenario, the sum and handle. Okay. Let's start this. We'll start with 91. Post your answers here. Interest on loan paid ஆக இருந்தால் payment entry எப்படி வரும்? Paid ஆக இருந்தால் interest on loan account debit to bank or cash, or if it remains outstanding, then the entry will be outstanding interest. Is that okay? Outstanding interest. The value being 6,000. இதே அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன என்ட்ரி வரும்? அட்வான்ஸ் கொடுத்திருந்தால் அட்வான்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் அட்வான்ஸ், இன்ட்ரெஸ்ட் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க். இஸ் தட் ஓகே? இதோட நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? At the time of payment of this outstanding, the entry being what? Outstanding interest to bank நம்ம போடணும் இல்லையா? To bank. Is that okay? அதே சமயத்தில் interest in advance to bank ஆக இருந்தால் interest in advance to bank. அந்த டியூ டேட் வரும்போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய டியூ டேட் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு டு பேங்க் தர மாட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்வான்ஸ் நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம் ஆன் த டியூ டேட் சப்சிக்வெண்டா. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெபிட். You need to have the clarity over all these things. Interest on loan account debit to interest on loan in advance account. Is that okay? Value being 6,000. Let me move on to 92, interest on capital. Come on, pass a journal entry for interest on capital. So 91, interest on capital is the expenses, so the debit பண்ணி ஆகணும். Interest on capital account debit to bank. பணமா கொடுத்துட்டோம்னா பேங்க், கேஷா கொடுத்தா கேஷ். Is that okay? Or if it is pending, then outstanding interest on capital. எல்லாம் சேம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். interest on capital. The value being 4,000. கவனிங்க, இதுலயே ஃபெமிலியரா என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, யூசுவலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பேங்க்ல தரமாட்டாங்க. பேங்க தரமாட்டோம், கேஷும் தரமாட்டோம். ஏன்? அதெல்லாம் லாஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். எதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்பா? இஸ் இட் நாமினல் அக்கௌண்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்? எனி நாமினல் அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது வார்த்தைகள் சேர்ந்தால், அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸ் சேர்த்தால், that becomes representative personal account. Definitely it's a representative personal account. இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது யார் ரெப்ரசன்ட் பண்ணுது? யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஓனரை. ஓனருக்கு காமன் நேம் என்னது? கேபிட்டல்.
எப்பெல்லாம் ஓனர் நேம் வருதோ இன் ஜெனரல் கேபிட்டல், அவர்கிட்ட இருந்து பணம் வரும்போது கேபிட்டல் சொல்லுவோம், அவர் பணத்தை எடுத்துட்டு போகும்போது டிராயிங்ஸ் சொல்லுவோம், ஆக மொத்தம் கேபிட்டல் தான். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறதும் எதை தான் குறிக்குது, ஓனர் தான் குறிக்கிறது. அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், கேபிட்டல் யூஸ் பண்றோம். குட். ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும்போது என்ட்ரி என்ன போடுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு கேபிட்டல். நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க, கேபிட்டல் டிராயிங்ஸ் இந்த சப்ட்ராக்ட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தா ஆட் பண்ணுங்க. என்ன படிச்சீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னதுப்பா, ஒண்ணும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு கேபிட்டல், ஏற்கனவே கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸ் ஆட் தானே ஆகும். அதான் லாஜிக். என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்மேட் வருதுங்கிறது கிளாரிட்டி வச்சுங்க. ஜஸ்ட் பிளைண்டா நீங்க அந்த ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. கேபிட்டல் அக்கௌண்ட் மைனஸ் டிராயிங்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஃபார்மேட் மனப்பாடம் பண்றோம் இல்லையா. அதுக்கும் ஜர்னல் என்ட்ரி இருக்கு, அதுக்காக இதை சொன்னேன். இந்த ஜர்னல் என்ட்ரி எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இஸ் தட் ஓகே? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் இஸ் த summarized or final journal entry. Is that okay? Come on, finish up copying this. If it is over, message me so that I will move on to the next one. So 93 மொதல் முடிச்சிடலாம். Interest on investment என்ன journal entry 93 ல. So if we receive the entry being bank account debit or cash வந்துச்சுனா cash account debit to interest on investment, to interest on investment, value being 4,000. Even if it is being outstanding or accrued, then the thing will be accrued interest on investment. Accrued interest on investment. Check கொடுத்தாங்களா bank to interest on investment, cash கொடுத்தாங்களா cash interest on investment. கொடுக்காம due date வந்துச்சு இன்னும் கொடுக்கல அப்படி சொன்னாக்க accrued interest on investment to interest on investment. இந்த accrued ஆக இருந்தால் on the due date, அதாவது பேமெண்ட் ஆகும்போது என்ன பண்ண போறோம், on receipt. இந்த accrued வந்து ரிசீவ் பண்ணும்போது on receipt of the accrued. On receipt la accrued thing will be okay. Accrued will be bank or cash account debit, bank or cash account debit to accrued interest on investment 4,000 rupees. Is that okay? Now you have to understand the difference between due, accrued but not due. Accrued but not due அப்படிங்கிற டேர்முக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். Accrued but not due. So most of the students getting confused with this term, so I am going to elaborate this. Accrued but not due. Accrued but not due. Is that okay? அதாவது ஏ அப்படிங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனில பாண்ட் வாங்குறாங்க. 1 lakh கொடுத்தாங்க, அதுக்கு பி வந்து ஏக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, 10% debenture sale பண்றாங்க. So A has invested debenture in B company. Is that okay? B என்ன சொல்றாங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட் வந்து இயர்லி ட்வைஸ் னு சொல்லி இருக்காங்க. இயர்லி ட்வைஸ் 1st January and 1st July, yearly twice they are going to offer the interest. And A prepares the books of account and closes the books of account as on 31st March. Currently 31st March 2021 is over, right? Investment பண்ணது என்னைக்கு அப்படி சொன்னாக்க probably they might have invested on
probably 1/1/2019 அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிளியர்? So B company will offer the interest on which of the days? 1/4/2020 start பண்ணி 31st March 2021 ஓட முடிய போகுது. இதான் financial year. இந்த financial yearல ரெண்டு டியூ டேட் வருது. என்னன்னைக்கு வருது? 1/7/2020 ஒரு டியூ டேட், 1/1/2021 இன்னொரு டியூ டேட். So we get interest in 2 years, 2 periods in a year. ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பீரியட். Is that okay? நாம அக்கவுண்ட் என்னைக்கு க்ளோஸ் பண்ணோம்? We have to close the accounts as at this date, 31st March 2021 அன்னைக்கு நம்ம அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிரோம். Okay. See, by late you might have received the interest on this date, 1/1/2021 அன்னைக்கு வாங்கியிருப்பீங்க for your investment of 1 lakh at the rate of 10%. Yearly twice na half of year க்கு கொடுக்கறாங்க into half. அப்படினா 5000 rupees உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இன்ட்ரஸ்ட். இந்த டேட்ல ஒரு 5000 கொடுத்திருப்பாங்க, இந்த டேட்ல ஒரு 5000 கொடுத்திருப்பாங்க. இத விட்டுருங்க. இது 5000 வாங்கிட்டீங்க. இப்போ என்ன क्वेश्चन வருது அப்படி சொன்னாக்க, what about this periods are? 1/1/2021 ல இருந்து 31st March 2021 வரைக்கும் என்ன நடக்க போகுது? As we supposed to close our books of accounts on 31st March, அந்த டேட்ல நமக்கு இன்ட்ரஸ்ட் தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க? Due date will be only on 1st July of 2021. 2021 ல தான் டியூ டேட்டே வருது. அப்ப இந்த 3 மாசத்துக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்கும்? 1 lakh into 10% into 3 months போட்டோம்னா this value being 2500. Is that okay? லாஸ்டா இந்த டேட்ல நான் இன்ட்ரஸ்ட் வாங்கிட்டேன். அப்ப இந்த டேட்ல எனக்கு இன்ட்ரஸ்ட் கொடுக்கல. 31st March 2021 வரும்போது எனக்கு என்ன வருது? அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரஸ்ட். இஸ் இட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு கரெக்டான டேர்ம் வந்து அக்ரூட் பட் நாட் டியூ. என்னாச்சு? எனக்கு வர வேண்டிய இன்ட்ரஸ்ட் 3 monthsக்கு சேர்ந்துருச்சு, ஆனா கேட்டா கிடைக்காது. ஏன் கிடைக்காது? as per the terms of agreement the due date of payment is only once in 6 months. அடுத்த 6 month end வந்து 1st July வருது, அன்னைக்கு கேட்டா தான் கிடைக்கும். வேலைக்கு போறீங்க, 1ஆம் தேதி ஜாயின் பண்ணீங்க, 20 நாள் வேலை செஞ்சிட்டீங்க. சார் 20 நாள் வேலை செஞ்சிட்டால சம்பளம் கொடுங்க சார்னா தருவாரா? ஆனா 20 நாளைக்குரிய சம்பளம் சேர்ந்துருச்சு உங்களுக்கு, ஆனா கேட்ட தர மாட்டாங்க. ஏன் தர மாட்டாங்க? அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொன்னோம் அந்த மாசத்துடைய சம்பளம் அடுத்த மாசம் 1ஆம் தேதி தான் தருவேன்னு சொல்லி. So though 20 days over, உங்களுக்கு 20 நாள் salary சேர்ந்துருச்சு, அக்ரூ ஆயிடுச்சு, ஆனா இட்ஸ் நாட் டியூ டு ரிசீவ். இது டியூ டேட் வரல. டியூ டேட் என்னைக்கு வரும்? ஃபர்ஸ்ட். சோ அக்ரூவலுக்கும் டியூக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அக்ரூவல்னா உண்மையான விஷயங்கள் நடந்து முடிஞ்சு போச்சு, ஆனா அதுக்கான கிளைம், என்ஃபோர்சிங் டு கிளைம், ஓகே, குடு அப்படின்னு கேட்கறதுக்கு அதிகாரம் எப்ப வருதுன்னா அந்த டியூ டேட்ல தான் வரும். யூ ஆர் எலிஜிபிள் வந்து அக்ரூவல் and your right to claim வந்து due dateல வரும். Is that okay? That's what about the accrued but not due. இந்த accrued but not due usually எதுக்கு வரும்னா interest on investment, interest on loan, இது எல்லாத்துக்கும் வரும். So இது வந்து நம்ம outstanding மாதிரி என்ட்ரி போடலாம்ப்பா. என்ட்ரி என்னமோ outstanding மாதிரி தான், ஆனா there is a minor difference between outstanding and accrued interest. accrued but not dueங்கிறதுக்கும் outstandingக்கும் வித்தியாசம் இருக்கு. outstanding என்ன அர்த்தம்? accrued and due but not received. டியூ டேட் வந்துருச்சு, எனக்கு தர வேண்டிய பணமும் வந்து சேர்ந்துருச்சு, டியூ டேட் வந்துருச்சு, ஆனா இன்னும் தரல. அப்ப அது வந்து என்னது? அக்ரூடு அண்ட் டியூ டேட் ஆல்சோ ஹேப்பன் பட் நாட் ரிசீவ். அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பட் என்ட்ரி என்னமோ சேர்ந்து அந்த டேர்ம்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப அழகா இதை கேட்கறாங்க அப்படிங்கறனால தான் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ரைட். அதே மாதிரி இப்ப இது அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இந்த டேட்ல வந்தீங்கன்னா அட்வான்ஸ் வரும்.
if you are receiving that in advance, what is journal entry? As already told you, in case of advance வரும்போது you receive the money in advance of bank account debit to interest on investment received in advance. அதோட ஒரிஜினல் டியூ டேட் வரும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. அப்ப என்ன என்ட்ரி வரும்? இதை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் இல்ல? ஆன் டியூ டேட்ல என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டியூ or in advance account debit to interest on investment this value being 4,000 is that okay? புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி போட்டால் அதுக்குரிய ஒரிஜினல் பேமெண்ட் டேட்ல அது ரிவர்ஸ் ஆகும். அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டீங்கன்னா அதோடைய ஒரிஜினல் டேட் வரும்போது அது ரிவர்ஸ் பண்ணும். அவ்வளவுதான் மொத்தத்துல. ஓகே, இது ஆன் ரெசிட், இது ஆன் டியூ டேட். And come on, finish up copying this. We'll go for drawings also similarly. Drawing in. I'm going to elaborate this a step further. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். தெரிஞ்சுக்கங்க. வீடியோ இருக்கிறதுனால ரெக்கார்டட். புரியலையா 2 முறை பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Now, currently the running year is this one. 31/3/2021 start பண்ணி this is going to be over by 31/3/2022 அன்னைக்கு முடிய போகுது. அப்ப இந்த வருஷம் டியூ டேட் என்னைக்கு வரும்? 1/7/2020 வரும். அடுத்த டியூ டேட் என்னைக்கு வரும்? 1/7/2021. அடுத்தது 1/1/22 அன்னைக்கு ஒன்று வரும். இப்ப இந்த டேட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் 5,000 கொடுப்பாங்க. ஹாஃப் இயர் ஒன்ஸ் 5,000 ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா? இங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. Come on, give me the answer for passing the entry for this. இதுக்கு என்ட்ரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 5,000 பாஸ் பண்ணும்போது ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி? செகண்ட் 5,000 ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி? பார்க்கலாமா? Is that okay? Come on, try the answers. Post your answers. Accrued but not due can entry. Accrued interest account debit to interest account. Value being 2,500. Okay, on 31/3/2021. 1/7/2021 அன்னைக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றீங்க. நீங்க ரிசீவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் 5,000. அதுல இந்த பீரியடுக்குரிய இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த மாசம் மட்டும் 3 months மட்டும் தான் இருக்கு. எவ்வளவு வரணும்? 2,500. இந்த 5,000ல 2,500 தான் இந்த பீரியடுக்குரியது. இன்னொரு 2,500 ஏற்கனவே அக்ரூட்னு போட்டோம்ல, அது ரிசீவ். ஏற்கனவே அக்ரூட்னு போட்டதை ரிசீவ் பண்ண போது என்ன என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணோம். சோ the entry on this date is equivalent to bank we receive. How much we receive? Bank account debit 5,000 rupees நம்ம ரிசீவ் பண்றோம். to interest எவ்வளோ? 2,500. What about the another 2,500? போன வருஷம் நம்ம ரிசீவ் பண்ணும்போது அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ அதோடைய ரெசிட் வந்துருச்சு. ரெசிட் வரும்போது என்ன பண்ணி ஆகணும்? ரிவர்ஸ் பண்ணணுமா இல்லையா? So accrued interest is going to be reversed here. Accrued interest 2,500. So நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இங்க. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அவுட்ஸ்டாண்டிங் கோன் ஆர் அக்ரூட் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதோடைய ரெசிட் வரும்போது பேங்க் டு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொன்னா இல்லையா? 2,500 வந்து அக்ரூடா இருந்துச்சு 31st March. அப்ப என்ட்ரி வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்.
17 அன்னைக்கு அதுல 2500 வந்துச்சு வரும்போது பேங்க் டு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் 2500 இன்னொரு 2500 கரண்ட் பீரியட் குரியது நேச்சுரல் பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். hope so you could now understand. ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கா? அந்த கிளாரிட்டி வேணும். அதாவது இந்த 3 மாசத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் 2500, ஆனா அந்த கம்பெனி என்ன கொடுத்தது 6 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் 5000 கொடுத்திருக்கிறார். அந்த 2500 இந்த பீரியடுக்குரியது நார்மலா போற மாதிரி போடலாம் பேங்க் டு இன்ட்ரெஸ்ட். போன பீரியடுக்குரியது இப்ப வரும்போது போன பீரியட் எண்ட்ல நான் அது வந்து என்ன வச்சிருந்தேன் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட்னு போட்டு வச்சிருந்தேனா இல்லையா? அந்த அமௌண்ட் தானே வருது. அப்ப பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் அக்ரூட்னு போட்டு இது கேன்சல் ஆகுது. இது அக்ரூட் இன்ட்ரெஸ்டும் கேன்சல் ஆச்சுன்னா அல்டிமேட் என்ட்ரி இஸ் நதிங் பட் பேங்க் டு இன்ட்ரெஸ்ட். அடுத்தது 1/1/2012 வரும்போது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது என்டையர்லி திஸ் இயருக்குரியதான், இந்த 6 மாசத்துக்குரியதான். இது இந்த 6 மாசத்துக்குரியதான். அப்ப என்ட்ரி என்ன வரும்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட். இதுல வந்து உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்ல. டைரக்ட் போஸ்டிங் 31st மார்ச் வரும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்திருக்கும். அது எவ்வளவுன்னா 2500 ரூபாய் தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்ப என்ன என்ட்ரி வரும்? again accrued interest concept will come. 31st March 2022 அன்னைக்கு நீங்க அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்ன வர போகுது நமக்கு? we have to pass again a fresh entry where it is going to be accrued to the extent of 2500. entry என்னது? accrued interest account debit to interest account value எவ்வளோ? 2500. இப்ப interest account எவ்வளோ? come on, find out that interest for 2021-22 ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 2021-22 ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொன்னா இன்ட்ரெஸ்ட் இந்த பீரியடுக்குரிய என்ட்ரி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நமக்கு 2021-22 குரியது. இங்க ஒரு 2500 ரூபாய் கிரெடிட், இங்க ஒரு 5000 ரூபாய் கிரெடிட், இங்க ஒரு 2500 ரூபாய் கிரெடிட். மொத்தம் எவ்வளவு வந்துச்சு? 10,000 rupees. இந்த 10,000 தான் நம்ம P&L குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு P&L அக்கவுண்ட் 10,000. எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு தெரியுதா? இந்த பாயிண்ட் நல்ல கவனிங்க. இந்த பாயிண்ட் எவ்வளவு விளக்கம் நான் கொடுக்கிறதுக்கு ஒரே காரணம் இதை பேஸ் பண்ணி தான் சிங்கிள் என்ட்ரி சரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சம்மே வரும். ஓகே, அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி காலேஜ்ல படிச்சிருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல இதெல்லாம் வரும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த செட் ஆஃப் 4 என்ட்ரிஸ். ஸோ அக்ரூட் பட் நாட் டியூன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கான என்ட்ரி போட்டோம். அக்ரூட் பட் நாட் டியூ, ஆனா டியூ டேட்ல அந்த பணம் ரிசீவ் பண்ணும்போது அந்த என்ட்ரி எப்படி மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கிட்டோம்னா you will be thorough with this concept. Is that okay? Come on, finish up copying this. Dividend received, bank cash இன்னும் பெண்டிங் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க அவுட்ஸ்டாண்டிங் ஆர் அக்ரூட் அக்கவுண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் ஆர் இன்கம் வாட் எவர் இட் மே பி. நான் டிவிடெண்டே போட்டுக்கிறேன். டிவிடெண்ட் அக்கவுண்ட் த வேல்யூ பீயிங் 10,000 and then next will be அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு டிவிடெண்ட் இன் அட்வான்ஸ். ஓகே, சிமிலர் ஃபார் ரெண்ட் ஆல்சோ. அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்க சப்சிக்வெண்டா இந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி வரும்? பேங்க் டு அவுட்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா? இது ஆன் ரெசிட். சப்சிக்வெண்டா இதோட டியூ டேட் வரும்போது டிவிடெண்ட் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட் டெபிட்
to dividend, to dividend, the value being 1000, sorry, 10,000 rupees. அவ்வளவுதான். நீங்க ஒரு அட்வான்ஸ் போடும்போதே டக்குனு உங்க மைண்ட்ல என்ன ஆயிடும், இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கினாக்கா அதுக்கு ஒரு டியூ டேட் வரும்ல, அப்ப என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். செய்யணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும். 96 வரும்போது depreciation, depreciation வரும்போது என்ன பண்றோம், we are debiting, it's a nominal account, debit the depreciation account. ஆனா கேஷ் வெளியே போகல, அதுக்கு பதிலா வேல்யூ ஆஃப் தி அசெட் குறையுது. கேஷ் குறைஞ்சால் கேஷை கிரெடிட் பண்ணுவீங்க, இங்க வேல்யூ ஆஃப் தி அசெட் குறையுதுனால அந்த அசெட்டை கிரெடிட் பண்ணிடுங்க. depreciation account debit to asset, the value being 25,000. Is that okay? Depreciation to asset. Yeah, either plant and machinery, yeah, இந்த இடத்துல plant and machinery போடலாம், or any asset. Now the last block I am going to teach you. Abnormal loss case என்ன பண்ணலாம்? Abnormal loss case, is that okay? Abnormal loss அப்படிங்கிறது nominal account and loss and expenses should be debited. அப்ப abnormal loss ஆச்சுனா அதை நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். Very simple, right? 97ல பொறுத்த வரைக்கும் goods costing 40,000, sale value 50,000, lost in accident or theft, without insurance, insurance எல்லாம் பண்ணல அப்படின்னா போட்ட பணம் எல்லாம் போச்சு. 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்த ஸ்டாக் ஆக்சிடென்ட்லயோ இல்ல தெஃப்ட்லயோ காணா போயிடுச்சு, இல்ல எரிஞ்சு போச்சு, இல்ல உடைஞ்சு போச்சு, வாட் எவர் இட் மே பி. வாட் இஸ் a loss? ஆக்சிடென்ட்ல லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு லாஸ்? 40யா 50யா? 40. எப்போதுமே 50 இருக்க கூடாது. காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். சேல் பண்ணும்போது லாபம், நஷ்டம் வரும்போது காஸ்ட் தானே நமக்கு லாஸ், அதான் எடுத்துக்கணும். So abnormal loss வந்தால் என்ன பண்ண போறோம்? Let's see here. 97. We have to debit the abnormal loss account. Abnormal loss account debit பண்ணுங்க. Abnormal loss account debit பண்ணுங்க. என்ன லாஸ் ஆச்சு? குட்ஸ் லாஸ் ஆச்சு. குட்ஸ் உள்ளார வரும்போது என்ன பேர் யூஸ் பண்ணோம்? பர்ச்சேசஸ். குட்ஸ் வெளியே போகும்போது என்ன பேர் யூசுவலா? சேல்ஸ். சேல்ஸ் தவிர வேற ஏதாவது பர்பஸ்ல வெளியே போச்சுன்னா என்ன பேரு? பர்ச்சேசஸே நம்ம கிரெடிட் பண்ண சொன்னோம் இல்ல, சேல்ஸை கூட கிரெடிட் பண்ணிக்கலாம். ஆனா வேற பர்பஸ் போகும்போது காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்றோம். காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ற சிச்சுவேஷன்ல நான் என்ன ரேட் எடுத்துக்கலாம்னு சொன்னேன்? பர்ச்சேசஸ் போட்டு காஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர். So abnormal loss account debit to purchases. To purchases. Is that okay? Value being 40,000. 98 வரும்போது 98 goods worth 35,000, sale value எனக்கு தேவையில்லை, loss in accident or theft with insurance. இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறோம், அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இன்சூரன்ஸ் இருந்தால் அது இல்லாம முத பாருங்க, இந்த பாட்டு தனியா பாருங்க. goods worth rupees 35,000 lost. என்ன என்ட்ரி வருது? இதே தானே abnormal loss account debit. Abnormal loss account debit. goods loss ஆயிருந்துச்சுன்னா goods தான் கிரெடிட் பண்ண போறேன், பட் அதுக்கு என்ன காமன் நேம் நம்ம யூஸ் பண்றோம்? purchases. The value be 35. இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கும் போது நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்குப்பா, பணம் வந்துருச்சு, அது தனியா ஹேண்டில் பண்ணுங்க. if you are receiving any claim, what is journal entry? bank account debit to insurance claim. To insurance claim. இதை இன்சூர் பண்ணியிருந்ததுனால இப்போ என்ன வருது? bank account debit to insurance claim. Insurance claim. Is that okay? The value being 40.
That's all. 98 over. 99 பார்த்தோம்னா அதே மாதிரி goods worth 60,000 lost in accident or theft in the mode of abnormal situation. With insurance விட்டுருங்க. முதல்ல இதை பார்ப்போம். இதுக்கான என்ட்ரி தான் நமக்கு தெரியும் இல்லையா? டைரக்டா 99 abnormal loss account debit, two purchases, value being 60,000. Is that okay? And with insurance and claim receivable, receive ஆகல, claim outstanding இருக்கு. Claim receive பண்ணிருந்தால் bank to insurance claim outstanding என்ன என்ட்ரி வரும்? Outstanding insurance claim to insurance is correct. Outstanding insurance claim to insurance is correct. Is that okay? The value being 50. இந்த outstanding receive பண்ணும்போது bank to outstanding interest போட்டு outstanding insurance claim போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 97, 98, 99 மூணுமே abnormal loss of stocks. Is that okay? Stock loss ஆச்சுனா abnormal loss டெபிட் பண்ணி stock கிரெடிட் பண்ணுங்க. ஆனா ஸ்டாக்குக்கு நம்ம என்ன நேம் யூஸ் பண்றோம்? purchases. அதுக்கு இன்சூர் பண்ணியிருந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் வந்துச்சு, அது ரெவென்யூ மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணி போடுங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. சப்போஸ் 10th பாத்தீங்கன்னா asset destroyed in fire accident, WDV value 1 lakh and insurance claim receivable is 50,000. இன்சூரன்ஸ் கிளைம் தனியா வச்சுக்கும் போது இதை மட்டும் பார்ப்போம். 100க்கு வரும்போது 100 வரும்போது என்ன ஜெயல் என்ட்ரிப்பா? asset destroy ஆயிடுச்சுன்னா abnormal loss தானே as usual. So abnormal loss account debit to asset. Stock destroy ஆயிடுச்சுன்னா stock, but stockக்கு நம்ம common name purchases யூஸ் பண்றோம், but இங்க asset தான். Abnormal loss to asset. This value being 100,000. And of course it is also insured and insurance claim receivable என்ன என்ட்ரி வரும்? Outstanding insurance claim account debit to insurance claim. This value being 50. So with that 100th one is also over. 101 stationery. abnormal loss இருந்தா abnormal loss டெபிட் பண்ணுங்க. to what? என்ன ஐட்டமோ அதை நம்ம கிரெடிட் பண்ணிடணும். ஸ்டேஷனரி வரும்போது என்ட்ரி என்ன வருது? 101 abnormal loss account debit to stationery account. That value being 10. Clear? Now ஒரு எக்ஸ்ட்ரா வேரியன்ட் இப்ப நான் பேச போறேன். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இத P&L அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். எது P&L அக்கவுண்ட் போகணும்? abnormal loss எங்க போகும்? abnormal loss is transferable to the P&L account. Purchases is going to be adjusted in the purchases account. இது purchases accountல adjust பண்ணிக்கலாம், அல்லது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல போட்டுடலாம். purchases either டெபிட் சைடுல மைனஸ் பண்ணிக்கணும், இல்லனா கிரெடிட் சைடுல போடலாம். purchases கிரெடிட்னா கிரெடிட் சைடுல போடலாம். இந்த abnormal loss க்கு என்ன என்ட்ரி வருது? profit and loss account debit to abnormal loss. Is that okay? Such a way we can pass the entry. இப்போ இந்த ரெண்டு என்ட்ரி நம்ம கம்பைன் பண்ணோம்னா கம்பைன் என்ட்ரி எப்படிங்க இருக்கும்? How the combined entry? abnormal loss cancel ஆயிடுச்சுனா the combined entry is equal to P&L account debit to purchases. purchases க்கு பதிலா என்ன பேர் யூஸ் பண்ணலாம்? ட்ரேடிங் அக்கவுண்ட் யூஸ் பண்ணலாமா? அதனால தான் abnormal loss of stock வந்தால் P&L to trading அக்கவுண்ட் போட்டு முடிச்சிருவாங்க. அதாவது P&L ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுலயும் P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைடுலயும் போட்டு முடிச்சிருவோம்.
இந்த மாதிரி எலாபரேட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் வெறும் அப்நார்மல் லாஸ் மட்டும் கொடுத்து என்ட்ரி போட சொன்னாக்க நீங்க அப்நார்மல் லாஸ் டு பர்ச்சேசஸ்னு கம்ப்ளீட்டா போடணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்நார்மல் லாஸ் வந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்லையும் P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைட்லையும் நம்ம போடணும். ஓகே, பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது என்னது? ட்ரேடிங் அக்கௌண்ட் ஐட்டம் தானே. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பர்ச்சேசஸ் கிரெடிட் சொன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல பர்ச்சேசஸ் போட போறீங்க. அதுக்குள்ள கிரெடிட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டு முடிக்கலாம். So you will get the same answer. Okay. So 40 is net answer. இத மைண்ட்ல வெச்சுக்குங்க. And in the case இது எல்லாத்துக்கும் இதுதான் லாஜிக். இது எல்லாத்துக்குமே இதுதான் லாஜிக். There will not be any complication. எப்ப அப்நார்மல் லாஸ் வருதோ அப்ப அந்த அப்நார்மல் லாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொன்னாக்க P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணனும். P&L அக்கவுண்ட் டெபிட் அப்நார்மல் லாஸ் அதான் லாஜிக். ரைட். இப்ப இந்த அசெட் வரும்போது என்ன சார் பண்ண போறோம்? இந்த அசெட் வரும்போது என்ன சார் பண்ண போறோம் கவனிங்க. அப்நார்மல் லாஸ் P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிக்கலாமா? P&L அக்கவுண்ட் டெபிட் டு அப்நார்மல் லாஸ் அப்படினு போடலாம். அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் 100. அப்ப இந்த மூணு என்ட்ரி நீங்க இந்த ரெண்டு என்ட்ரி கிளப் பண்ண என்ன ஆயிடும்? அப்நார்மல் லாஸ் டு அசெட் P&L டு அப்நார்மல் லாஸ் பதிலா சிம்பிளா என்ன பண்ணிரலாம்? P&L அக்கவுண்ட் டெபிட் டு அசெட்னு போட்டு சிங்கிள் என்ட்ரியா முடிச்சிடலாம். Is that okay? இத காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் அந்த பார்ட் அந்த அசெட்டையும் அதர் பார்ட்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். finish up this. அசெட் வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படி சொன்னாக்க இந்த லாஸ்க்கான என்ட்ரி என்னதுப்பா? What is the entry for this? This will be debited to the P&L account. So P&L account debit to abnormal loss. அப்ப first entry ரெண்டாவது entry combine பண்ணீங்கன்னா the combined entry will be P&L account debit to asset. Is that okay? Value being 100. Clear? The same logic I am going to follow for this one. Abnormal loss to stock வரும்போது இந்த abnormal loss என்ன பண்ணுவீங்க? P&L account டெபிட் பண்ணுமா இல்லையா? abnormal loss எங்க போயிரணும்? any nominal account should be transferable to the P&L account. ட்ரையல் பேலன்ஸ் போட்டீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல abnormal loss இந்த பேலன்ஸ் ஷீட்ல போகுமா P&L accountல போகுமா? P&L accountல போகும். அதான் transferable to the P&L account சொல்றது ஃபைனலா ப்ரிப்பேர் பண்ணும்போது. அப்ப இந்த abnormal loss என்ன பண்ண போறீங்க? P&L account debit to abnormal loss. Okay, abnormal loss. இந்த இடத்துல அசெட் இருக்கு, எங்க போயிடும் இந்த அசெட்? பேலன்ஸ் ஷீட்ல போகும். ஸ்டேஷனரி எங்க போகும்? பேலன்ஸ் ஷீட் போகுமா எங்க போகும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி will go where? P&L account. அப்ப இதே நான் P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்நார்மல் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியே இதே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? ஸ்டேஷனரி அக்கவுண்ட் டெபிட் டு P&L account. ஸ்டேஷனரி டெபிட்ல இருந்தால் அதை கொண்டு போய் P&L accountல டெபிட் சைடுல போடுவீங்க. ஆனா இங்க ஸ்டேஷனரி கிரெடிட்ல இருக்கு. கிரெடிட்ல இருந்தா P&L accountல கிரெடிட்ல தானே போடணும். ரைட், தட்ஸ் a logic. அப்ப இந்த மூணுத்தையும் நீங்க கிளப் பண்ணீங்கன்னா what is a combined entry? அதாவது abnormal loss debit abnormal loss credit cancel ஆயிடும். ஸ்டேஷனரி கிரெடிட் ஸ்டேஷனரி டெபிட் கேன்சல் ஆயிடும். P&L account debit P&L credit கேன்சல் ஆயிடும். நோ என்ட்ரி. அப்ப ஏதாவது ஒரு நாமினல் ஐட்டத்துல அப்நார்மல் லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு யூசுவலா என்ன பண்ண வேண்டாம்? அல்டிமேட் என்ட்ரி கிடையாது. போட்டாலும் ஒன்னும் இம்பாக்ட் இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா இத? அப்நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டேஷனரி வரும்போது அப்நார்மல் லாஸ் டு ஸ்டேஷனரி யூசுவலா போற மாதிரி போட்டோம். அப்நார்மல் லாஸ் ஆஃப் P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ட்ரி, ஸ்டேஷனரி கிரெடிட் இருக்கு அதுவும் P&L account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அதுக்கு என்ட்ரி பண்ணனும். இந்த மூணு என்ட்ரியும் போட்டீங்கன்னா nil is the answer. அதனால இதுக்கு என்ட்ரி கிடையாது. ஸ்டேஷனரிக்கு என்ட்ரி கிடையாது. So 97ல வந்து குட்ஸ்க்கு என்ட்ரி உண்டு. குட்ஸ்க்கு வரும்போது என்ன என்ட்ரி வருது? நெட் என்ட்ரி P&L account டு ட்ரேடிங் அக்கவுண்ட். அசெட்டுக்கு வரும்போது நெட் என்ட்ரி என்னது? P&L account டெபிட் டு அசெட் அக்கவுண்ட். ஸ்டேஷனரி மாதிரி கன்சியூமபிள் ஐட்டம் P&L அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய கன்சியூமபிள் ஐட்டமாக இருந்தால் அதுக்கு என்ட்ரி கிடையாது. ஆனா P&L அக்கவுண்ட்ல போடாமல் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரினா ஆஃப் கோர்ஸ் என்ட்ரி இருக்கு.
அந்த என்ட்ரி நீங்க போடலாம். Is that okay? Come on, finish up copying this. Make it faster. This question was asked in CMA Inter June 15 ல. இன்டர்லயே ஜர்னல் என்ட்ரி மட்டும் கேட்டிருக்காங்க பாருங்க. இன்டர்ல வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்காக தான் இந்த கொஸ்டினை கொடுத்திருக்கிறேன். It was asked in CMA Inter. Journalize the following transactions. Come on, try posting the entry for the first one. Journalize the following transaction in the books of Shiva. 1/5/2015 ல started business with rupees 5 lakhs. Of which 50% amount was borrowed from SBA and 20% amount was borrowed from his sister Pata. 5 லட்சம் ரூபாயில 50% 2 லட்சம் ரூபாய் SBA பேங்க், அதுக்கப்புறம் 20% 1 லட்சம் ரூபாய் வந்து பாட்டா கிட்ட இருந்து. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஓன் ஃபண்ட், பேலன்ஸ் இருக்கிறது ஓன் ஃபண்ட் 2.5 எவ்வளவு வருது 1.5 1.5 is the own fund. அப்ப started business capital introduce பண்ணும்போது own fundum இருக்கு plus borrowed fundum இருக்கு. Is that okay? So the money comes in 1/5/2015 அன்னைக்கு bank money comes in 5 lakhs rupees. அதுல own fund வந்து capital போடணும், அது எவ்வளோ 1.5 lakhs. SBA லோன் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க SBA லோன் 2.5 lakhs. பட்டாஸ் லோன், ஓகே, பட்டாஸ் லோன் 1 lakh. 5/5/2015 அன்னைக்கு purchased goods from Chinnu Mart worth rupees 1,60,000 at 25% trade discount and 40% amount paid in cash. 40% pay பண்ணிடுச்சு. அப்ப லிஸ்ட் பிரைஸ் வந்து 1,60,000 சொன்னால் அதுல என்ன பண்ணிட்டாங்க, ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், வராது இல்லையா, 40 வராது, அப்போ 120. அந்த 120ல எவ்வளவு பே பண்ணி இருக்கிறாங்க, 40% பே பண்ணி இருக்கிறாங்க. 40% 48,000 ரூபாய் பே பண்ணி இருக்கிறாங்க. 72 rupees வந்து பெண்டிங் இருக்கு. இதெல்லாமே நம்ம இன்கார்பரேட் பண்ணி இருந்தோம். 101 என்ட்ரிஸ் குள்ள தான் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பூந்து விளையாடலாம். சோ என்ட்ரி என்னது, பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெபிட். பர்ச்சேசஸ் போடும்போது ஒரிஜினல் வேல்யூ தான் நம்ம போடணும். நெட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 120,000. அதுல நம்ம பே பண்ணது 48. அப்ப டு பேங்க், பேங்க் கேஷ் ஆர் இன்டர்சேஞ்சபிள். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோஸ் டு பேங்க் இட் செல்ஃப் 48,000. 2 பேலன்ஸ் அமௌண்ட் அப்புறமேட்டு தரேன்னு சொன்னோம், ஆனா நேம் கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சின்னு மார்ட் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். கிரெடிட்டர் சின்னு மார்ட் யாரு, நம்மளுடைய கிரெடிட்டர் சின்னு மார்ட் 72,000. 8/5/2015 அன்னைக்கு sold goods to Sadish 60 at 20% trade discount and received 1/4 amount in cash. அதே லாஜிக்ல தான் இப்ப நம்ம போட போறோம். லிஸ்ட் பிரைஸ் வந்து 60,000, ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னா 20% 12,000, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 48,000. 1/4 12,000 rupees received, இன்னொரு 3/4 வந்து பெண்டிங். இது கேஷ், இது பெண்டிங். அப்ப பர்ச்சேசஸ்க்கு என்ன என்ட்ரி போட்டோமோ அதோட இன்வர்ஸ் என்ட்ரியாக நமக்கு இருக்கு. அப்ப என்ட்ரி எப்படி வருது, சேல்ஸ் இல்லையா, சதீஷ் பணம் வந்தது 12,000, அதை முதல்ல டெபிட் பண்ணிக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 12,000 rupees. வராத அமௌண்ட்டை பார்ட்டி நேம் போட்டுக்கிறேன், சதீஷ் அக்கௌண்ட் ஆர் ஹி இஸ் a debtor for us 36,000. Two sales value being 48,000, value being 48,000. The last case 15/5/2015 வரும்போது paid to Chinnu Mart 69,500 in full settlement. 69,500 in full settlement. சின்னு மார்ட்டுக்கு இப்ப எவ்வளவு தர வேண்டியது இருக்கு, 72 தர வேண்டியது இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம், 62 69.5 கொடுக்கிறோம். அப்ப பேலன்ஸ் 2.5 வந்து என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அதுக்கான என்ட்ரி போடும்போது
சின்ன மார்ட் டெபிட் பண்ணுங்க. சின்ன மார்ட் account debit, the amount payable to Chinnu Mart is 72. 2. Bank, the amount paid to Chinnu Mart here being 69.5. For full settlement னு கொடுத்துட்டாங்க. full settlement முடிஞ்சு வச்சிருக்கோம், ஒண்ணும் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப அது பேலன்ஸ் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து discount received is the income, so credited. Discount received 2.5. Is that okay?